ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோக்காக நம்ம வந்துட்டு மந்த்லி போட்டு செஞ்சுருப்போம். எதுக்காக மந்த்லின்னாக்க நம்மளுக்கு தேவை டாப் கிரிமினல். அந்த டாப் கிரிமினலுக்காண்டி மட்டும்தான் கைஸ். கடைசி 2 நாளில் ஸ்பின் பண்ணாக்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிற வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் கைஸ். நான் வந்துட்டு ஒரு 1800 டைமண்ட் வச்சுருப்பேன், ப்ளஸ் டோக்கன்ஸும் வச்சுருந்துருப்பேன். இதை வச்சு ஸ்பின் பண்ணி இந்த டாப் கிரிமினல் எடுத்தேனா இல்லையான்னு ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். நமக்கு வந்துட்டு இந்த 2 ரெட்டு டாப் கிரிமினல் வந்துட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கைஸ். அப்படியே வெளில போயிருந்துருவேன். கொடுக்குறானா இல்லையான்னு கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் வந்துட்டு புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான மட்டும் ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே வழக்கம் போல் அப்படியே ப்ரெசென்ட்லாம் மாற்றிட்டு கேரக்டர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கேமுக்குள்ளே வந்துருப்பேன் கைஸ். அப்படி எல்லாத்தையும் கிரிட்டுன்னு சேஞ்ச் பண்ணிகிட்டு வந்துருப்போம். அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆடமை தூக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே லோவில் வச்சுட்டு டக்குன்னு போயிட்டு ஒரு கிரிட்டுன்னு ஸ்பின் பண்ணி வச்சுருப்போம் கைஸ். ப்ரெசென்ட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லா ஸ்கின்னு கன் கலெக்ஷன்ஸு எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே போயிருந்திருப்போம். அடுத்து வந்துட்டு நம்ம அப்படியே ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்குள்ளே தான் போயிருந்திருப்போம். அப்புறம் ட்ரெஸ் எல்லாத்தையும் பாட்டு மாதிரி வச்சுட்டு வேகமாக போயிட்டு 1800 டைமண்ட் கரைச்சிடலாமா கைஸ். நம்ம சேனலுக்கு அப்படியே புதுசாக நீங்கள் வந்துருந்தீங்கனாக்கா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிங்க கைஸ். நீங்கள் என்ன தான் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். நீங்கள் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருந்திருப்போம். ட்ரெஸ்ஸு ஆடம் எல்லாத்தையும் தரமாக வச்சுட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு கிரிட்டுன்னு அப்படியே லக்கி ரயிலுக்குள்ளே போயிருந்திருப்போம் கைஸ். போயிட்டு அப்படியே டாப் கிரவுண்டில் போயிருந்திருப்போம். ஃபஸ்ட்டு லக்கி ரயிலில் ஒரு ஸ்பின்னு அப்படியே டாப் கிரவுண்டில் தொட்ட ஸ்பின் பண்ணலாமா கைஸ்? ஆரம்பிக்கலாமா? மொதல் ஸ்பின் 10 டோக்கன். மொதல் ஸ்பின்லேயே 10 டோக்கன் கொடுத்துருக்காங்க கைஸ் கரீனா. அடுத்த ஒரு ஸ்பின்னு, அடுத்து 3 டோக்கன். பரவாயில்ல கைஸ், தரமாக டோக்கன்லாம் கொடுக்குறாங்க கரீனா நல்லவன் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். 5 ஸ்பின்னை போட்டிருப்போம். என்ன கைஸ் ஏமாற்றிட்டான், ஒரு டோக்கனாக கொடுத்து ஏமாற்றிட்டான் கைஸ். அப்படியே போடுவோம். என்ன கைஸ் திரும்பவும் ஒரு ஸ்பின் பண்ணாக்கா ஏதாவது டோக்கன் கொடுப்பான்னு பார்த்தாக்கா ஒரே ஒரு டோக்கன் கொடுத்துட்டான். 10 டோக்கன் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போது ஒரு 10 டோக்கன் கொடுத்து மொத்தமாக 14 டோக்கன் கொடுத்துருப்பாங்க கரீனா. அடுத்த ஸ்பின் இப்போ வந்துட்டு நம்மள்ட்ட ஒரே ஒரு டோக்கன் தான் இருக்குது. அடுத்த ஸ்பின்ன்ற ஃபுல்லாகவே டைமண்ட் தான் கைஸ். ஆரம்பிக்கலாமா கைஸ்? நல்லா தொட்டுட்டு ஸ்பின் பண்ணலாம். மறுபடியும் டோக்கன் 2 டோக்கன் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க கைஸ். முன்னாடி ஃபுல்லாகவே டைமண்ட் தான் கைஸ். இந்த டைமண்டில் 1864 டைமண்ட் இருக்குது. இந்த டைமண்டில் கொடுத்துருவானா கரீனா? மொதல் 90 டைமண்டு ஏமாற்றிட்டாங்க கைஸ். படாவதி கரீனா. அடுத்து ஸ்பின் பண்ணலாமா? அப்படி எல்லாத்தையும் கட்டுன்னு தட்டுட்டு அடுத்து ஒரு ஸ்பின் பண்ணலாம் கைஸ். அடுத்து டாப் கிரிமினல் உள்ற போயிட்டு ஒரு ஸ்பின் பண்ணலாம் கைஸ். உள்ற போயிட்டு தொட்டுட்டு நல்லா சர்வர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஸ்பின் பண்ணலாம் கைஸ். கொடுக்குறானா? படாவதி கரீனா கொடுத்துட்றா. இப்படி ஏமாத்துறேன் கைஸ். அடுத்து ஒரு ஸ்பின் போடலாம். கொடுப்பானா கரீனா? நாசமாக போகிற கரீனா கொடுத்துட்றா. அப்படியே வெளில போயிடுறேன் நான். கொடுத்துடல நீ நல்லா இருப்ப நினச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பின் பண்ணலாம் கைஸ். கொடுக்குறானா என்னென்னு தெரில வேறு. கொடுத்துட்டானாக்கா அப்படியே வெளில ஓடிடலாம். அப்படியே கொடுத்துரு. எனக்கு இந்த எல்லோ இல்லாட்டினா ரெட்டு க்ரீனு இது 3ல் மட்டும் ஏதாவது ஒன்று கொடுத்துரு. படாதி கரீனா ஏமாற்றிட்டாங்க கைஸ். 7 டோக்கன். மனசாட்சி இருக்கான்னு தெரில கைஸ் கரீனாவுக்கு. இப்படி ஏமாத்துறாங்க கைஸ் கரீனா. அடுத்து ஒரு ஸ்பின்னு போடலாம் கைஸ். எல்லாத்தையும் கிட்டுன்னு தொட்டுட்டேன்.
இப்போ நம்மளை ஏமாற்றிட்டாங்க கைஸ். 6 டோக்கன் தான் கைஸ் ஏமாற்றிட்டான் கரீனா. அடுத்து அப்படியே கேரக்டருக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரிஜினல் கேரக்டரை வச்சிடலாமா கைஸ்? ஒரிஜினல் கேரக்டரை வச்சுட்டு வருவோம். வந்துட்டு லக்கி ராயலுக்குள்ளே போயிட்டு டாப் கிரிமினலுக்குள்ளே போயிட்டு அடுத்து ஒரு ஸ்பின் பண்ணலாமா கைஸ்? கொடுத்துட்றா கரீனா. ஒரு டோக்கன் கைஸ், 66 டோக்கன் தான் வந்திருக்கு மொத்தமாகவே. அடுத்து ஒரு ஸ்பின்னா திரும்ப ஒரு டோக்கன் கைஸ், 67 தான் வந்திருக்கு. அடுத்து ஸ்பின் பண்ணலாமா வேணாமுங்கிற எனக்கு டவுட் வந்துச்சு கைஸ். கொடுப்பானா மாட்டானான்னு தெரில. இப்படியே ஸ்பின் பண்ணி நம்ம டாப்க்கு வேணும். 6 டோக்கன் கைஸ். இப்படி கொடுத்தாக்க நான் எங்கிட்டு போய்க்க? அடுத்து ஒரு மந்த்லி போட வச்சிடணும்னு நினைக்கிறேன் கைஸ் கரீனா. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் யாரெல்லாம் டாப் கிரிமினல் எடுத்துட்டேங்கிறவங்க எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க, தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் டாப் கிரிமினல் வச்சுருக்கீங்க இல்லைன்னு கைஸ். இப்படி ஏமாத்துறாங்க கைஸ். 5 டோக்கன் கைஸ், மொத்தமாக 78 டோக்கன் தான் வந்திருக்கு. இதை வச்சுட்டு நான் எங்கிட்ட டாப் கிரிமினல் எடுக்கிறது? ஆனால் 1200 டைமண்ட் தான் இருக்குது. 1800 இருந்தது, 1200 டைமண்ட் தான் இருக்குது கைஸ். கொடுத்துருவானா கரீனா? 10 டோக்கனாக கொடுத்தா கூட போதும் கைஸ். 10 டோக்கனாக கூட கொடுத்தா கூட பரவாயில்ல. ஏதாவது அடுத்து ஒரு வீக்லி ஏதாவது போட்டாவது டாப் எடுத்துடலாம். அடுத்து ஒரு ஸ்பின்னை கைஸ் 2 கொடுத்து ஏமாற்றிட்டாங்க கைஸ். 7 டோக்கன் கைஸ். இதை வச்சுட்டு நான் எங்கிட்டேருந்து மந்த்லி எங்கிட்டேருந்து டாப் கிரிமினல் எடுக்கிறது? கொடுப்பானா மாட்டானா கரீனா? கொடுத்துட்றா. அவனுக்கு ஒரு கும்பிடு போட்டு அப்படியே வெளில ஓடிடுறேன் நான். அடுத்து ஒரு ஸ்பின் பண்ணலாமா கைஸ்? அடுத்து ஒரு 90 டைமண்ட் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். நாசமாக போச்சு கைஸ். இந்த கரீனா இப்படி தான் நம்மளை சொதிக்கிறான்னு தெரில. மொத்தமாக 90 டோக்கன் தான் இருக்குது, 90 கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.